நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட். ஒரு ஸ்மால் கேப்ல ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்ட் அப்படின்னா இந்த ஃபண்டு தான். ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸோட ட்ராக் ரெக்கார்டை அனலைஸ் பண்ணலாம். இந்த ஃபண்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, ஏன் வந்து இது இன்னமும் டாப்ல இருக்கு அப்படின்ற ரீசன்ஸை பார்ப்போம். இதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா எஸ்ஐபியில் எவ்வளவு கிடைச்சிருக்கும், லம்சம்ல என்ன ஆயிருக்கும், எஸ்டபிள்யூபி பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் இந்த சுச்சுவேஷன் அப்படின்ற டீட்டெயில்ஸை இன்னைக்கு இந்த வீடியோல பார்ப்போம். அண்ட் ஸ்மால் கேப் கேட்டகரியில பெஸ்ட்ன்னு சொல்றதுக்கான ரீசன்ஸையும் இன்னைக்கு இதுல பார்க்கலாம். சரி, எஸ்ஐபியில் நீங்கள் ஒரு நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் என்ன, நிப்பான் இந்தியா கம்பெனியோட ஒரு ஸ்மால் கேப் ஸ்கீம் தான் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப். இது ஆரம்ப காலத்தில் ரிலையன்ஸ் ஸ்மால் கேப்பாக இருந்துச்சு, பெஸ்ட் பர்ஃபார்மிங்காக இருந்துச்சு. டேக் ஓவர் நிப்பான் இந்தியா கம்பெனின்றது ரிலையன்ஸை டேக் ஓவர் பண்ண பிறகு நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டாக இருக்கு. ஸோ 2010 லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ண டைம்லேருந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து 10 rupees என்னவே கிராஸ் பண்ணல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் ஸ்மால் கேப் கேட்டகரியில் ஒரு 60,000 கோடி கிட்ட இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபண்டுனா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் தான். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கிட்டத்தட்ட 1.68% இருக்கு. அண்ட் நீங்கள் டைரக்ட்ல போனீங்கன்னா அதுலேருந்து ஒரு 0.6% கம்மி பண்ணிக்கலாம், அந்த அளவில் இருக்கு. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 2%, 3%, ஒரு 1.5-2% கிடைக்கும் ரிட்டர்ன்ஸ், அவ்வளோதான். நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் இப்போ எஸ்ஐபி கால்குலேஷன் பார்க்கலாம். நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப்ல மந்த்லி ஒரு 1,000 rupees லாஸ்ட் 10 months அப்படின்னா இப்போ ஒரு 122 months ஆயிருக்கு. இதுல கன்சிடர் பண்ணீங்கன்னா 1,22,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதோட ஃபைனல் எஸ்ஐபி இப்போ இருக்கிற எஸ்ஐபி வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,36,000, கிட்டத்தட்ட 4x ரிட்டர்ன்ஸ்னு சொல்லலாம். இது ரிட்டர்ன்ஸ் வைஸ் 23.71. லாஸ்ட் 10 yearsல ஸ்மால் கேப்ல கரெக்ஷன் ஆன பிறகும் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னா யோசிச்சு பாருங்க என்ன மாதிரி ட்ராக் ரெக்கார்ட். இப்போ நீங்க பிப்ரவரி மார்ச் மாதம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் வேல்யூவேஷன் அதிகமாயிருச்சு, இதுல இருந்து மிகப்பெரிய சரிவை சந்திக்க போகுது அப்படின்னு ஒரு பேனிக் சுச்சுவேஷன் மார்க்கெட்ல எல்லாம் பேசி பேசி கிரியேட் ஆயிடுச்சு. லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு பயப்பட வேணாம்னு சொன்னோம். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு மேபி உங்களுக்கு இப்போ வந்து ஒரு 4.5 இல்லை 4.8 lakhs இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் 4.36 lakhs இருக்கு. ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா 24%. ஸோ கரெக்ஷன் ஆன பிறகும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் காமிக்குது அப்படின்னா எஸ்ஐபியோட பவர் இதுதான் பவர் ஆஃப் கம்பவுண்டிங்னு நம்ம ஒவ்வொரு வீடியோலும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் குறைஞ்சது ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன்னா அவங்க இந்த மாதிரி ஸ்மால் கேப் கன்சிடர் பண்ணுங்க. எதுக்கு கன்சிடர் பண்ணலாம்? உங்க பசங்களோட எஜுகேஷன் ஆர் சிம்பிளாக உங்கள் ரிட்டையர்மெண்ட். ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஸ்மால் கேப் பெஸ்ட்டு சூட்டபிள். ஏன்னா லாங் டேர்மில் உங்கள் ரிட்டர்ன்ஸ் அதிகப்படியாக வளரணும். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் இன்கேஸ் ஷிஃப்ட் பண்ணோன்னா உங்கள் மற்ற கேட்டகரிஸ்க்கு மாற்றிக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ ஒரு நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸை பார்த்தோம். இதே மாதிரி லம்சம் ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். இது வந்து சில பேர் வந்து நான் லம்சம் போடலாமா, என்கிட்ட அப்பப்போ பணம் வரும் அப்படின்னும் கேட்பீங்க. ஸோ எஸ்ஐபி மட்டும்தான் ஆப்ஷன். ஆனால் மந்த்லி உங்கள் இன்கம்ல ஒரு போர்ஷன் கட் டவுன் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுறது இது ரொம்பவே நல்லது. ஸோ அது வந்து இவ்வளோ பெரிய வளர்ச்சி தருது. சரி, லம்சம் போட்டால் 1 லட்ச ரூபாய் போட்டால் என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம். இதுவுமே வந்து 10 வருஷத்துல 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 7.16 lakhs, 7x ரிட்டர்ன்ஸ். 10 வருஷத்துல வந்து இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு 10 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா 10 வருஷத்துல அது 70 லட்சமா ஆயிருக்கும். ஸோ நம்ம வந்து வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், இல்லை வேற ஏதாவது ஒரு கார் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கணும் போது ஒரு கண்டிப்பாக ஒரு 8 to 10 years கார் வச்சிருப்பீங்க. அப்போவே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு லம்சம் ஒரு 2-3 lakhs போட்டு வச்சீங்கன்னா 10 வருஷத்துல வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்கும் பாருங்க. தாராளமாக ஒரு சின்ன கார் வச்சிருந்தா ஒரு 2-3 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா இப்போ வந்து ஒரு எஸ்யூவி வாங்குறதுக்கு தாராளமாக ஒரு 14-15 lakhs மேலே இருந்திருக்கும், ஒரு 2 lakhs போட்டிருந்தாலே. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஃபினான்ஷியல் கோல்ஸ் ஒரு 8 to 10 yearsல ஒரு கார் வாங்கணும், இல்லை ஒரு நல்ல பைக் வாங்கணும், ஒரு பெரிய வெக்கேஷன் போகணும்னு நினைக்கிறீங்க, அவர் வேற ஏதாவது பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை போட்டு வைக்கலாம், லம்சமாக போடலாம். ஒரு எஜுகேஷனுக்கு உங்கள் பசங்க எஜுகேஷனுக்கு ஒரு 10 வருஷம் இருக்கு, நான் எங்கே போடலாம் அப்படின்னா ஒரு 3 lakhs போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்ச ரூபாய் கிடைச்சிருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதுன்னா இப்போ வந்து காலேஜுக்கோ தாராளமாக பத்தும். இல்லை மேரேஜுக்குன்னு ஒரு 10 வருஷத்துல இப்போதுலேருந்து 10 வருஷத்துல மேரேஜ் என்ன பண்ணலாம், ஒரு 3-4 lakhs வந்து ஆட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபியூச்சரில் இதே கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 5-6 lakhs into 4 4 லட்சம் போடுறீங்கன்னா ஒரு 20-25 லட்ச ரூபாய் ஈஸியாக கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். அண்ட் இது ஏன் ஃபியூச்சர்லையும் இது இந்த மாதிரி வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குட்டி குட்டி கம்பெனிஸ் எம்எஸ்எம்இஸ் அதிகம். இந்த எம்எஸ்எம்இஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு மைக்ரோ கேப்னு ஒரு குட்டி லெவல் 50 கோடி 100 கோடி கம்பெனியாக இருந்து ஒரு 500-1000 கோடி கம்பெனியாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டைம் லைன் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி சந்திக்கும் போது அந்த ரிட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு ஸ்மால் கேப் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும்.
சரி, இது ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 250 கம்பெனிஸ் லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரி போயிடும். 251லேருந்து 750 வரைக்கும் தான் ஸ்மால் கேப். கிட்டத்தட்ட 500 கம்பெனியோட யூனிவர்ஸ். இந்த 500 கம்பெனிலேருந்து நம்ம ட்ராக் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நமக்கு டைம் அண்ட் எனர்ஜி அதிகமாக தேவை, டேட்டா நிறைய தேவை, அண்ட் பர்சனல் விசிட் பண்ணாதான் அந்த கம்பெனி உண்மையிலே இருக்கா, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். ஏன்னா ஒரு 500 கோடி ரூபாய் கம்பெனி வந்து குயிக்காக 1000 கோடி ஆகிடும் மார்க்கெட் கேப்பில். பட் பர்ஃபார்மன்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஏதாவது ஃபெயில் ஆச்சுன்னா உடனே காலியாகவும் போயிடும். ஸோ அந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே ஸ்மால் கேப்பில் உண்டு. ஸோ இதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்மால் கேப் ஃபண்டில் போட்டிங்கன்னா 24% ரிட்டர்ன்ஸ் 24% ரிட்டர்ன்ஸ் 10 வருஷத்தில். நீங்கள் கன்சிஸ்டண்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வாரன் பஃபெட்டுக்கே, அவரு எவ்வளோ பெரிய ஆள், அவருக்கே வந்து வருஷம் 20% ரிட்டர்ன்ஸ், 15 to 20%, இவ்வளோ வருஷம் கழிச்சு 18% தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதில் வந்து நீங்கள் 20% வச்சாலும் எல்லாரை விட அதிக ரிட்டர்ன்ஸு பயம் இல்லாமல் ரிஸ்க் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் 2010 ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. என்ஏவி 170 பக்கம் இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பேசிட்டோம், ஏஎம் பேசிட்டோம். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த ஃபண்டில் எவ்வளோ கம்பெனி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 230 கம்பெனி கிட்ட வச்சுருக்காங்க. ஏன்னா சைஸ் ஏற ஏற ரிஸ்க் அதிகம், லிக்விடிட்டி இஷ்யூ. இப்போ வந்து ஒரு 5 கோடி 10 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். பட் 50,000 கோடிக்கு மேலே உள்ள பணம் இருக்குது, வருது போகுது அப்படின்னும் போது அத்தனை ஸ்மால் கேப்ஸ் இருக்காது. அது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அப்படி பணத்தை போடணும்னா அவங்க பணத்தை ஸ்ப்ளிட் பண்ணி 0.04%, 0.5% அப்படின்னு குட்டி குட்டியாக நிறைய ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டைவர்சிஃபிகேஷன் அதிகம், உங்கள் ரிஸ்க் குறையுது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த ஃபண்டில் பொறுத்த வரைக்கும். அண்ட் இதில் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா லம்சம் அகெயின்ஸ்ட் ஃபிக்ஸட் டெபாசிட். உங்களுக்கு வந்து நீங்கள் போட்ட 1 லட்ச ரூபாய் வந்து கிட்டத்தட்ட 1.85 lakhs தான் ஆயிருக்கும். இது இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா 4.51 lakhs. நான் இண்டெக்ஸில் போட்டு ரிஸ்க் இல்லாமல் இருப்பேனே, அதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 16.27% லாஸ்ட் 10 years. பாருங்க, ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து 21% கொடுத்துருக்கு சிஏஜிஆர், எஸ்ஐபியில் 24, பட் இதில் பார்த்தீங்கன்னா 21% கொடுத்துருக்கு அப்படின்னு தெரியுது. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா 1 லட்ச ரூபாய் 1.85, டபுள் கூட ஆகல 10 வருஷத்தில். கோல்டில் 3.67 lakhs, ஸ்டில் டபுள் த ரிட்டர்ன்ஸ், 13.89%. இவ்வளோ லம்சமாக 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பாதாளத்தில் இருந்த கோல்டு ப்ரைஸ்ல இருந்து பார்த்தாலே 13.9% தான், கிட்டத்தட்ட 14 கூட வச்சுக்கோங்க, அவ்வளோதான் வந்திருக்கு. பட் இதே காலகட்டத்தில் நீங்கள் கோல்டு விட இதில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அதிகம். பிபிஎஃப்ல போட்டிருந்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் போட்டு வேற எதுவுமே பண்ணல, கிட்டத்தட்ட 10 வருஷம் வச்சிருந்தீங்கன்னா 7.54%, 1 லட்சம்ன்றது 2.06 lakhs ஆயிரும், அதாவது டபுள் ஆயிரும். ஸோ இருக்கிற எல்லா அசட் கிளாஸும் பார்த்துட்டோம், சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. ரியல் எஸ்டேட்லையும் நீங்கள் போடுற இடத்த பொறுத்து, ஆனால் 1 லட்ச ரூபாயில எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது. அப்போது 1 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணி அதிக ரிட்டர்ன்ஸ் அடுத்த 10 வருஷத்தில் ஏர்ன் பண்ணோம்னா ஸ்டில் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அதுலேயும் இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது, சரி எஸ்ஐபி பார்த்துட்டோம், லம்சம் பார்த்துட்டோம், இது ரிட்டையர்மெண்ட்டை கன்சிடர் பண்ணலாமா, ரிஸ்க் அதிகமாச்சு அப்படின்னா இந்த ஃபண்டு டாப் பர்ஃபார்மிங் 20%க்கு மேலே கொடுக்குது. அதுக்குன்னு அதிக விட்ராயல் பண்ணாதீங்க, அதே 7 to 8% விட்ராயல். ஒரு 10 lakh rupees போட்டிங்க, இந்த தேர்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 10 lakh rupees இதில் போட்டு வச்சுருக்கீங்க, மந்த்லி 6,000 rupees விட்ராயல் பண்ணுறோம். லாஸ்ட் 10 years 121 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஆயிருக்கு, 7.26 lakhs rupees விட்ரா பண்ணியிருக்கும். அப்படின்னும் போது உங்கள் பணம் வந்து 44 லட்சம் ஆயிருக்கும், கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 45 lakhs. 7.5 லட்சம் விட்ரா பண்ணியும் கிட்டத்தட்ட 45 லட்சம் ஆயிருக்கு. அப்படின்னா இதோட வளர்ச்சியை பாருங்க, இதுதான் வந்து இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் வந்து ஒரு 5 years கழிச்சு பணம் வந்து நீங்கள் போட்ட 10 வந்து 15-20 ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மந்த்லி 6,000 விட்ராயிலேருந்து இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த அட்வான்டேஜ் இந்த மாதிரி ஸ்மால் கேப்பில் உண்டு. அண்ட் அகெயின் உங்ககிட்ட மொத்தமே 10 லட்சம் இருக்குன்னா இதில் போடாதீங்க. உங்ககிட்ட ஒரு 50 லட்சம் இருக்குது அப்படின்னா மேபி ஒரு 10 to 15 lakhs இந்த ஃபண்டில் போடுங்க. மீதி மல்டி அசெட் ஃபண்ட் இந்த மாதிரி ஒன்றா பிரித்து போட்டு ஃபைனலாக ஒரு பெரிய போர்ஷன் வந்து ஃபிக்ஸட் இன்கமில் போட்டுக்கோங்க. ஸோ அந்த ஸ்ப்ளிட் ரேஷியோ நீங்கள் டிசைட் பண்ணணும், இல்லை ஒரு நல்ல அட்வைசர் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்கணும். ஸோ இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஃபண்டில் பார்க்கும்போது, ரிஸ்க் இருக்குன்னு வாங்க, பட் ரோலிங் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து அட்வைசர் கோச் அப்படின்ற சைட்டில் பார்க்கலாம். நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் அகெயின்ஸ்ட் நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ், அந்த 250 இண்டெக்ஸில் இது பார்க்குறோம். அது வந்து இது என்ன ரோலிங் ரிட்டர்ன்ஸ்னால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸை பார்க்குறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு டிஃப்ரென்சியேஷன் இருக்குது அப்படின்னு. ரிட்டர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரிட்டர்ன் டிஸ்ட்ரிபியூஷன்,
அதாவது less than 0% வந்து 4% தான் நிப்பான் இந்தியா கொடுத்துருக்கு. இதுவே இண்டெக்ஸாக இருந்தால் 12%க்கு மேலே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 0 to 8% வந்து 8.5%. அதில் முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 20%க்கு மேலே 3 years பர்ஸ்பெக்டிவ்ல கிட்டத்தட்ட 70% வந்து நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் கொடுத்துருக்கு. பட் ஆனால் நிஃப்டி ஸ்மால் கேப் 50% தான் கொடுத்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 12 to 15%லேருந்து 20%க்கு மேலேன்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட 80%க்கு மேலே இந்த ஃபண்டு கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம். லாங் டேர்ம் ஒரு 7-8 இயர்ஸ்க்கு மேலே எஸ்ஐபி போடுறீங்க அப்படின்னா ஈஸியாக பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இந்த ஃபண்டில் உண்டு. ரோலிங் ரிட்டர்ன்ஸ் போது 3 years ஒன்ஸ் உங்கள் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ரிட்டர்ன்ஸ் பர்ஸ்பெக்டிவ் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இது அட்வைசர் கோச் வெப்சைட் போனாலும் தெரியும். ஸோ ரோலிங் ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தாலும் உங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகம் அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. ஸோ நீங்கள் உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஃபண்டையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு போர்ஷன், அகெயின் ஸ்பெசிஃபிக்காக ஒரு போர்ஷன் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லாங் டேர்ம் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காக கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணலாம். அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். வேறு ஏதாவது டவுட் இந்த ஃபண்டை பற்றி இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா என்கொயரி ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.